கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு குட்டி பிரபா வந்திருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி ஆஸ்திரேலியா போகிறேங்கிற விஷயம் மயில்வாகனுக்கு தெரிஞ்சதும் பதறி போயிடுறாங்க. ஐயோ, என்ன ரேவதி இது, இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டு மகேஷ் மாயாவை பற்றின உண்மையெல்லாம் நீயும் தெரிஞ்சுக்கிட்டியல்ல. அதுக்கப்புறம் இந்த ராஜா யார் ராஜா எப்படிப்பட்டவன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டியல்ல. இதுக்கப்புறமும் ராஜாவை விட்டு நீ விலகி போகணும்னு நினைக்கிறியா? இன்னும் ராஜா மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் கோவமாக தான் இருக்கியான்னு மயில்வாகனம் கேட்குறாங்க. அம்மா, இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் அன்னைக்கு எடுத்த முடிவு, அதனால நான் ஆஸ்திரேலியா போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்க சகலதி, எடுத்த முடிவில் இருந்து அவள் பின்வாங்க வேண்டாம். அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். அவளுக்கு எதில் சந்தோஷம்னு நினைக்கிறாளோ அந்த சந்தோஷத்தை அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டும். வற்புறுத்தி அவளை வேண்டான்னு சொல்லி யாரும் தடுக்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மயில்வாகனம், இந்த மாதிரி ஒரு புருஷன் முன்னாடியே நான் பார்த்ததே இல்லைப்பா சகல. ஆனால் இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கோ இல்லை வீட்டில் யாருக்காவதோ தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமில்லைங்கிறாங்க. பாருங்க சகல, ரேவதி வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணிட்டா. இதுக்கப்புறம் யாரும் அவள் மனசை போட்டு குழப்ப வேண்டாம். அவள் போயிட்டு வரட்டுங்கிறாங்க கார்த்தி. ரேவதி, நீ கிளம்பு, நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. ரேவதி லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மயில்வாகன்கிட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. அங்கே சந்திராவுக்கு உண்மை தெரியுது. சரி ரேவதி, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்குறாங்க. இந்த பக்கமாக எல்லாரும் பெங்களூர் தானே போகிறான்னு நினச்சிட்டு போயிட்டு 2 நாளே திரும்பி வரப்போக்கே இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அது இல்லைம்மா, உங்களை எல்லாம் விட்டு இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லை, அதான் நான் போகிறத நினச்சி கவலையாக இருக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லபடியாக பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தேன்னா எங்களுக்கு அதுவே போதும். நீ போயிட்டு சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜராஜனை ரேவதி சொல்கிறாங்க, அப்பா உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்கப்பாங்கிறாங்க. என்னம்மா, நீ 2 நாள் தானே பெங்களூர் போயிட்டு வர போகிற, ஏதோ ரொம்ப வருஷம் போய் தங்குற மாதிரியெல்லாம் எனக்கு பக்குவம் சொல்லிட்டு இருக்கிற. இன்னைக்கு போயிட்டு 2 நாளையில் திரும்பி வரப்போற, இதுக்கு எதுக்கு கவலைப்படுற, தைரியமாக தாராளமாக நீ போயிட்டு வா, சந்தோஷமாக போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, எல்லாருமே இவ பெங்களூர் போகிறதா நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ ஆஸ்திரேலியா போக போகிறா, நினைச்சாலும் திரும்பி வரமாட்டா. 5 வருஷத்துக்கு ஆஸ்திரேலியாவை தான் கிடக்க போகிறான்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. இங்கே கார்த்தி ரேவதி 2 பேரும் அவசரமாக போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் கார் ரிப்பேர் ஆயிடுது. ஐயோ, என்னாச்சு, ஏன் கார் நின்றுருச்சுன்னு கேட்குறாங்க ரேவதி. என்னன்னு தெரியல ரேவதி, இரு பார்க்குறேன்னு சொல்லி கார்த்தி கார் விட்டு இறங்கி காரை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், மெக்கானிக் வந்து தான் ஆகணுங்கிறாங்க கார்த்தி. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகணுமே, எப்படி அப்படின்னு பதட்டப்படுறாங்க ரேவதி. நீ ஒன்றும் பதட்டப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த வழியாக ஏதாவது டேக்ஸி வருமானு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் கார் வருது. சார், என்ன சார் கார் ரிப்பேராங்கிறாங்க. ஆமாங்க, உங்கள் காரில் நாங்கள் ஏர்போர்ட் வரைக்கும் போகணுங்கிறாங்க. வாங்க சார், கூப்பிட்டு போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கங்கிறாங்க. அப்படியா, சரி அந்த நம்பருக்கு கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லி மெக்கானிக்கிட்ட பேசிட்டு கார்த்தியும் ரேவதியும் வந்த கார்லேருந்து போகிறாங்க. ஏர்போர்ட் போனதும் ரேவதி கார்த்தியை விட்டு பெரிய மனசு இல்லாமல் சொல்கிறாங்க, நான் ஆஸ்திரேலியா போகிறதுல உனக்கு ஏதாவது சங்கடம் இருக்காங்கிறாங்க. இதில் என்ன சங்கடம், நீ எடுத்த முடிவு நீ கரெக்டாக இதுலேருந்து பின் வாங்க வேண்டாங்கிறாங்க. இல்லை, நான் கிளம்பும் போதே மயில்வாகனம் மாமாவும் வேண்டான்னு சொன்னாங்க. நிறைய தடைகளும் தாண்டி வந்திருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொப்புடான்னு ஒருத்தியை பார்த்தேன் இல்லையா, அவள் அப்படி தான் சொன்னா, குடும்பத்தை விட்டெல்லாம் வெளியூர் போகாத, இங்கேயே இருன்னு சொன்ன மாதிரி பல பேர் பல விதமாக சொல்கிறத கேட்கும்போது என் மனசுக்கு அப்படியே குழப்பமாக இருக்குது. நான் போகட்டுமா வேண்டாமாங்கிறாங்க. இது உன்னோட முடிவு, நீ போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் போகலாமா வேண்டாமான்னு அடுத்தவங்களை நீ முடிவு கேட்டால் பல குழப்பத்தோடு தான் நிற்கணும் ரேவதி. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை நம்ம தான் எடுக்கணும். ஆனால் தெளிவாக எடுக்கணுமே தவிர தப்பாக யோசிக்கக்கூடாது. நம்மளோட முடிவை அடுத்தவங்க கேட்டால் அதுலேருந்து தெளிவான முடிவு நமக்கு கிடைக்காது ரேவதி. நீ போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்குறாங்க கார்த்தி. அப்போது நான் ஆஸ்திரேலியா போகிறதுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லவும், எனக்கு எந்த வருத்தம் கிடையாது, சந்தோஷமாக தாராளமாக போயிட்டு வாங்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்புற நேரம் பார்த்தா, ஐயோ நான் ஒரு பொருளை மறந்துட்டேங்கிறாங்க. என்ன முக்கியமான ஏதாவது விசா டிக்கெட் ஏதாவது மறந்துட்டியான்னு கேட்குறாங்க கார்த்தி. அதெல்லாம் இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்டு பூஜா வரும்போது மைசூர்பா வாங்கிட்டு வர சொன்னா, வரும்போது நான் மறந்துட்டேனே, இப்போ போய் வாங்கிட்டு வந்து கொடுங்கங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேவதி, நீ கிளம்பு. அங்கங்கே போனோம்னா ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிடும், அப்புறம் நம்ம போக முடியாமல் போயிடும். நீ கிளம்பு, நான் வேணா உனக்கு பார்சல் அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க கார்த்தி. அச்சோ இல்லை, நான் வாங்கிட்டு போகலைன்னா அது பெரிய ஏமாற்றமாக போயிடும். கண்டிப்பாக எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும், எப்படியாவது போய் வாங்கிட்டு வந்துடுங்களா அப்படின்னு சொல்லவும், சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படி ஒரு வேளை நான் வரதுக்கு லேட் ஆகிட்டா நீ என்னை எதிர்பார்க்க வேண்டாம், கிளம்பிடு, நான் உனக்கு அனுப்பி வச்சிடுறேங்கிறாங்க. ரேவதியும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துருவாங்களான்னு பார்க்குறாங்க. கார்த்தியும் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரேவதிக்கு அப்போ பரமேஸ்வரி பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. அம்மாடி ரேவதி, நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. ரேவதி பதில் சொல்ல முடியாமல் திணறாங்க. என்னம்மா, எங்கே இருக்கேன்னு தானே கேட்டேன், அதுக்கேம்மா இந்த திணற. சரி, நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீயும் புருஷனும் நம்ம வீட்டுக்கு வாமா, ஒரு நாள் தங்கிட்டு இருந்து சாப்பிட்டு சாவகாசமாக இருந்து தங்கிட்டு போகலாம் கூப்பிடுறாங்க. ரேவதி சரின்னு சொல்ல முடியாமல் மறுக்கவும் முடியாமல் சரி பாட்டி வரேங்கிறாங்க. என்னாச்சு ரேவதி, உனக்கு குரல் தழுக்குது, நான் வீட்டுக்கு தானே கூப்பிட்டேன், வருவீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், சரி பாட்டி கண்டிப்பாக வரேங்கிறாங்க ரேவதி. நீ உன் புருஷனை கூட்டிகிட்டு வருவீன்னு நானும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி சொல்லவும், ரேவதி ஐயோ பாட்டியை ஏமாத்துறமா அப்படின்னு
அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. இருந்தாலும் சரி பாட்டி நாங்கள் வரோங்கிறாங்க. ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, பாட்டி தான் என்னை ஊருக்கு கூப்பிடுறாங்கங்கிறாங்க. சரி பாட்டிக்கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்புங்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரேவதி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மயில் வாங்கினோம் பாட்டியை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாட்டி, அவள் எப்படி என் பேரனை விட்டு பிரிஞ்சு போகிறான்னு நானும் பார்க்குறேன். என்ன தைரியம், என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பேரனை என் குடும்பத்தை எல்லாத்தையும் அம்மோன்னு விட்டுட்டு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் ஆஸ்திரேலியா போய் இவ வேலை பார்க்க போகிறாளா? என் பேரன் கம்பெனிலேயே ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இவ எங்கேயோ ஒரு மூலையில் போய் வேலை பார்த்து சம்பளம் வாங்கி என் பையனையும் என் பையன் குடும்பத்தையும் காப்பாற்ற போகிறாளா? இந்த ரேவதி பிள்ளைக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது பாட்டி. ரேவதி வெளிநாடு போகாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் மயில் வாகனம் பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. பாட்டியும் அட விடுப்பா நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. ஏர்போர்ட்டில் தானே இருக்கா, அவள் எங்கே தான் இருந்தா என்ன, திரும்ப இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து சேருவா பாருங்கிறாங்க. அப்படியே பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு மயில் வாகனம் ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்படி தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி தைரியமாக துணிச்சலாக போனை வச்சுட்டு உடனே ஏர்போர்ட்டில் ஒரு ஆளை செட் பண்ணுறாங்க. என்ன செய்வியோ ஏது செய்வியோ அந்த ஏரோப்ளைனில் ஏறாத அளவுக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணி விடணுங்கிற. ஏதாவது ஒன்று பண்ணி விடணுன்னா ஒன்று காய்ச்சல் வரணும், இல்லைன்னா கை கால் முறிக்கணும். அப்போ தான் ஏர்போர்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு உடம்புல இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வெளிநாடு அனுப்ப விட மாட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்கவும் பாட்டி சொல்கிறாங்க, அப்போ என்ன காலையெல்லாம் முறிக்க வேண்டாம், கையை முறிச்சு போட்டுருங்கிறாங்க. முறிச்சாலும் வலி இல்லாமல் இருக்கணும், 2 நாளையில் அந்த மாதிரி கைக்கு அடி கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க பாட்டி. இதை கேட்டு அந்த நபரும் பாட்டி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. ரேவதி ஒரே குழப்பத்தோட லக்கேஜை எடுத்துகிட்டு எல்லா செக்கப்பையும் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் ரேவதிக்கு செக்கப் எல்லாம் முடிஞ்சது. அவங்க ஃப்ளைட்டு வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தாமதமாகும்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரேவதி. வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் அறியாமல் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறாங்க. கீழே விழுந்த வேகத்தில் கையை நல்லா ஊனிடுறாங்க. ஊன இடத்துல கொஞ்சம் பலமாக அடிபட்டுருது. ஏர்போர்ட்லேயே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் பார்த்துட்டு எலும்பு கொஞ்சம் கிராக் ஆகிருக்குமா, கட்டு போட்டு தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. கை கட்டு போட்டுட்டு உடனே எங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், நீங்கள் என்ன வெளிநாடு போகணுமாங்கிறாங்க. ஆமாங்க நான் ஆஸ்திரேலியா போகிறதுக்காக வந்தேன், விசாலாம் ரெடியாக இருக்குங்கிறாங்க. இனிமேல் போக முடியாதுமா, சரியானா மட்டும்தான் இனிமேல் நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற முடியும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரேவதி சந்தோஷப்படுறதா இல்லை இப்படி ஆகிப்போச்சேன்னு கவலைப்படுறதா? ஐயோ அங்கே வேற பூஜா வேற எதிர்பார்த்துட்டு இருப்பா, நம்ம போய் வேலையில் ஜாயின் பண்ணலான்னு நானும் எவ்வளவோ ஆசையாக இருந்தேன். ஆனால் இங்கே கை வேறு இப்படி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த இனிமேல் வீட்டுக்கு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கே போக வேண்டியதான், குணமானதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க ரேவதி. சரிம்மா, உனக்கு முக்கியமாக கூட வந்தவங்க யாராவது இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமாங்கிறாங்க. கார்த்தியோட ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க ரேவதி. சாந்தின்னு டாக்டர் அம்மா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் உடனே கிளினிக்கு வர முடியுமா, வாங்கன்னு கூப்பிட்றாங்க. என்ன டாக்டர் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நீங்கள் வாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறேங்கிறாங்க. கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. மகேஷ் தானே ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவங்க இது மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது மாறி வந்துட்டானா, அதான் அட்ரஸை சொல்லி நம்மளை கூப்பிட்றாங்களான்னு குழப்பத்தோடு வராங்க கார்த்தி. இங்கே ரிசப்ஷனில் வந்து சாந்தின்னு ஒரு டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க எந்த ரூமில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்களா, அதோ அந்த 106வது நம்பர் ரூமில் இருக்காங்க சார். உங்கள் பேர் தான் கார்த்தியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. சரி டாக்டர் அம்மா உங்களை பார்க்கணுன்னு தான் சொன்னாங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி அறுக்க பறக்க ஓடி போய் அங்கே டாக்டர் அம்மா எங்கே இருக்காங்கன்னு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா டாக்டர் அம்மா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. கார்த்தி போய் பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ரேவதி உனக்கு என்னாச்சு, நீ கிளம்பும்போது நல்லா தானே கிளம்பி போனேன், ஆஸ்திரேலியா போய் ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ ஃப்ளைட்டில் ஏறவே இல்லையாங்கிறாங்க. இல்லைங்க அதுக்கு முன்னாடியே கால் ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் பலமாக அடிபட்டுருச்சு, கை வலிக்குதுங்கிறாங்க ரேவதி. டாக்டர் வராங்க. டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், பயப்படாதீங்க சார், நீங்கள் இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. நான் இவளோட ஹஸ்பண்டுங்கிறாங்க. ஓ அப்படியா, உங்கள் மனைவி தானா, 2 பேத்துக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குதாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க கார்த்தி. அப்படி இருக்க இவங்களை ஏங்க தனியாக விட்டீங்க, 2 பேரும் தானே சேர்ந்து போயிருப்பீங்க, இன்னும் ஆஸ்திரேலியா போயிட்டு இருக்கீங்களா, இல்லை வெளியில் எங்கேயாவது ஹனிமூன் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. என் ஒய்ஃபு மட்டும்தான் ஆஸ்திரேலியா போகிறதா புறப்பட்டு போனாங்கங்கிறாங்க. அப்படியா, பார்த்து கவனமாக போயிருக்கணும், ஏதோ கால் ஸ்லிப் ஆயிடுச்சு போல இருக்குது, கையை கீழே ஊனிட்டாங்க. கீழே ஊனின வேகத்தில் எலும்பு கொஞ்சம் கிராச் ஆகிருக்கு, வேறு எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஒரு 10 நாள் கட்டு போட்டிருந்தா சரியாக போய்டுன்னு சொல்கிறாங்க டாக்டர். 10 நாளாங்கிறாங்க. ஆமாங்க, இந்த கட்டோடவெல்லாம் ஃப்ளைட்டில் போக முடியாது, ஹெல்த் கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. நீங்கள் போக வேண்டிய ட்ரிப்பை 10 நாள் கழிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர்மா. இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து போட்டிருக்கேன், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, இன்னும் 10 நாளில் கை குறிக்கும் சரியாயிடும். சரி நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலான்னு டாக்டர் அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி சரி ரேவதி வா கிளம்புங்கிறாங்க. ரேவதி கார்த்திவே பார்க்குறாங்க. பாத்தியா,
நான் உன்னை விட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் சூழ்நிலை என்னை இங்கே விட்டு போகிறதுக்கு இல்லாமல் எப்படி தடுத்துருச்சுங்கிறாங்க. பரவாயில்ல ரேவதி, ஏதோ இதோட போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். சரி வா வீட்டுக்கு போகலான்னு கார்த்தி ரேவதி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரேவதி கார்த்தி 2 பேரும் வந்ததை பார்த்த மயில்வாகனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாடி ரேவதி, எங்கள் கார்த்தியும் இந்த குடும்பத்தையும் விட்டு நீ போயிடுவேன்னு நான் நினச்சேன். ஆனால் திரும்ப வந்து நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க. அதுக்கு இல்லை மாமா, கையில் அடிபட்டுருச்சு பாருங்கங்கிறாங்க ரேவதி. ஐயோ, கையில் அடிபட்டுருச்சா? கைக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி மயில்வாகனம் கேட்குறாங்க. கால் ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேன், கையை ஊனிட்டேன், கையில் காயமாயிருச்சுங்கிறாங்க. ஓ அப்படியா, சமாசரம், சரி சரி, இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் அங்கேருந்து எதுவும் தெரியாத மாதிரி போகிறாங்க. கார்த்தி கண்டுபிடிச்சிடுறாங்க. மயில் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சகல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது சொன்னீங்களாங்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா சகல, எல்லாம் நம்ம ஏற்பாடு தாங்கிறாங்க மயில்வாகனம். இதை கேட்ட கார்த்தி, ஏங்க இப்படி பண்ணினீங்க? ரேவதி அவ முடிவு என்னவோ அதுபடி செய்யட்டுன்னு நானே விட்டுட்டேன், நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணினீங்கன்னு கேட்கவும், இதை பார் சகல, உன்னோட குடும்ப விஷயத்துக்குள்ளே நான் தலையிட வரல. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும்னு அத்தை ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது ரேவதி மட்டும் தனியாக பிரிஞ்சு போகிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், சண்டை போடலாம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். பிரிஞ்சு மட்டும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போகக்கூடாது. இதுதான்ப்பா என்னோட பாலிசி. ரேவதி வெளிநாடு போகிற விஷயத்த யார்கிட்ட சொன்னால் எப்படி தடுத்து நிறுத்துவாங்கன்னு நான் பாட்டிக்கிட்ட ஐடியா கேட்டேன். ஆனால் ஐடியாவையும் தாண்டி பாட்டி பெரிய பிளான், பக்கா பிளானாக போட்டிருக்காங்க பாரு. பாட்டியா கொக்கா? பாட்டி சொன்ன மாதிரியே என் பேரனை விட்டு என் பேத்தி எப்படி போயிடுவா நானும் பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ நீங்கள் 2 பேரும் ஜோடியை வந்து நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாப்பா. பாட்டி சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டாங்க பாரு. பாட்டி நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை போல இருக்குது. சரி சரி, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்த 2 மைல் வாங்கின அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி நினைக்கிறாங்க, ஓ இதுக்கு தான் பாட்டி கரெக்டான நேரம் பார்த்து ஃபோன் பண்ணாங்களா? பாட்டியும் மயிலும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி ரேவதி வெளிநாடு போகிறக்கு இல்லாமல் பண்ணிட்டாங்களான்னு நினைக்கிறாங்க கார்த்தி. ரேவதி கையில் கட்டோடு வந்து நிற்கிறத பார்த்து ரோஹிணி ஓடி வந்ததும், ரேவதி என்னடி ஆச்சு உனக்கு, என்னடி கையில் கட்டுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, நான் பெங்களூர் போகலான்னு புறப்பட்டு போனேன்னா அங்கே போகும்போது அப்படியே கால் ஸ்லிப்பாகி கீழே வந்துட்டேன், அதுதான் காரணங்கிறாங்க. ஏண்டி பொய் சொல்கிற? என் வீட்டுக்காரரு எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீ பெங்களூர் போகிறேன்னு பொய் சொல்லிட்டு ஆஸ்திரேலியா போக நினச்சியா? இங்கே எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போகிறக்கு உனக்கு எப்படிடி மனசு வந்தது? அதான் நீ யாரையும் விட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவனா உனக்கு கூலியும் தண்டனையும் கொடுத்துருக்காரு பாருங்கிறாங்க ரோஹிணி. ரேவதி யோசிக்கிறாங்க, ஆமாம் இவ்வளவு நல்லவங்களையெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் தான் போனேன், ஆனால் திரும்பியும் வரும்படி ஆகிப்போச்சு. அப்பாடா, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அதிரடியான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரியும் ராஜராஜனும் வந்து பார்க்குறாங்க. ரேவதி உனக்கு என்னாச்சுன்னு பதறி போகிறாங்க. நடந்த விவரத்தை சொல்கிறாங்க. அப்படியா, நல்ல வேலை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினச்சிக்கலாம். ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போதே உன் முகம் வாட்டமாக இருந்தது. எங்களையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போகிறத நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருந்த. ஆனால் இப்போ பாரு, எங்களை விட்டு போக முடியாத அளவுக்கு நீயே எங்கள் கூடவே இருக்கும்படி ஆகிப்போச்சு. சரி பரவாயில்ல விடு, ஏதோ இதோட போது போச்சு, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி ரேவதி கையை பார்த்துட்டு, இதை பாரு ரேவதி, நீ எங்கேயும் போக வேண்டாம், போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி ரேவதி ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சந்திரா கவலைப்படுறாங்க, ஐயோ ரேவதி எப்படியாவது ஆஸ்திரேலியா போயிருந்தான்னா இந்த குடும்பத்தில் ராஜாவை வச்சு எப்படியாவது ஏதாவது ஒரு தில்லுமுழுத்தனம் பண்ணி இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம். இவ திரும்பவும் வந்து இதே வீட்டில் உட்காந்துருக்காளே, இவ போயிடுவா, இவனை விட்டு பிரிஞ்சிடுவான்னு பார்த்தா திரும்பவும் வந்து உட்காந்துட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. சந்திரா ரேவதி கிட்ட போய் இது எப்படி நடந்தது, என்ன நடந்தது அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப கார்த்தியை பற்றி தப்பாகவே சொல்கிறாங்க சந்திரா. ரேவதிக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. இதை பாருங்க சித்தி, என்னை என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் ராஜாவை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் தப்பாக பேசக்கூடாது. அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா, அவர் தான் என்னை ஆஸ்திரேலியா போகிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவரை போய் இப்படி தப்பாக பேசுகிறீங்களே சித்திங்கிறாங்க ரேவதி. என்ன ரேவதி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? அவன் யாருன்னு நினச்சா? அவன் சரியான பிராடுத்தனம். நீ கீழே விழுந்ததுக்கு காரணம் கூட இந்த டிரைவர் பயலாத்தான் இருக்கணும். அவனை விட்டு நீ போயிட்டினா இவனுக்கு இங்கே வழி இல்லை பார்த்தியா, சௌகரியமா சந்தோஷமா சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது இல்லையா? அதனால நீ அவனை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவன் தான் ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கான் ரேவதி, நீ தான் அவனை புரிஞ்சுக்காமையே இருக்கேன்னு சொல்கிறாங்க. சித்தி இப்படியெல்லாம் பேசாதீங்க சித்தி, அவர் யாருன்னு நினச்சிங்க, அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு ரேவதி கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும் சந்திரா முகமெல்லாம் மாறிடுது. ஐயோ இவன் என்னடான்னு பார்த்தா இவன் வலையில் இப்படி விழுந்துட்டாளே. கை வலியோடு இருக்கிறவகிட்ட எரிச்சலாக அவனை பற்றி 4 வார்த்தை ஏதாவது தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தா அவன் மேலே இன்னும் கோவப்படுவான்னு பார்த்தா என்னடானா அந்த டிரைவர் பையன் வலையில் விழுந்துட்டா. இவளை மீட்டு கொண்டு வரதுன்னா இனி கஷ்டம்தான் போல இருக்கு. சரி இங்கே தானே இருக்க போறா, கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றி பார்க்கலான்னு நினச்சிட்டு வராங்க சந்திரா. ரேவதிக்கு கார்த்தி மேலே அன்பும் பாசமும் கொடுது. அங்கே கார்த்தி வராங்க. என்ன ரேவதி கை வலிக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதுனாச்சும் சாப்பிட்றியா, நான் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க கார்த்தி. அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு பசிக்கல, ரூம்லேயே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க ரேவதி. இந்த கைவலியோட நீ எப்படி வெளியில் வருவேன்னு கேட்குறாங்க கார்த்தி. பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், போகலான்னு கூப்பிடுவோம், வா போகலாம், எங்கே போகலான்னு கார்த்தி கேட்குறாங்க.
பாட்டி வீட்டுக்கு போகணும். பாட்டி தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்கல்ல, நீயும் நானும் போயிட்டு வருவோங்கிறாங்க. ஐயய்யோ! இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே! நீயும் மண்டபத்தில பார்த்தியல்ல உங்க அம்மா பாட்டி மேல எவ்வளோ கோவமா இருந்தாங்கன்னு. இப்ப போய் பாட்டி வீட்டுக்கு போனா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை தான் ஆகும். வேண்டாங்கிறாங்க கார்த்தி. இல்ல எங்க பாட்டி என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. ஒரு நாள் வந்து தங்கிட்டு போலான்னு கூப்பிட்டாங்க. பாட்டிய போய் பார்த்தா எனக்கு இன்னும் ஆறுதலா இருக்கும். நான் போயே ஆகணுங்கிறாங்க ரேவதி. சரி அப்படியா இரு நான் கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக சாமுண்டீஸ்வரியும் வந்துடுறாங்க. ராஜராஜனும் கூடவே வராங்க. மயில் வாகனம் பார்க்குறாங்க. என்ன சகல ரேவதி எங்கே கூட்டிகிட்டு போறீங்க? இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டி வந்திருக்கிறீங்க, மறுபடியும் வெளியில் கூட்டிகிட்டு போறீங்களே எங்கன்னு கேட்கணும். மாப்பிள்ள நானும் கேட்கணும்னு நினச்சேன். ரேவதி எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போறீங்களான்னு கேட்குறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வெளியில் போயிட்டு வரலான்னு கேட்டா. சரி பக்கத்தில் தான் நம்ம வயல் பக்கமாக போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோங்கிறாங்க கார்த்தி. ஓ அப்படியா, சரி போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ரேவதி இப்போவாவது நீயும் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நம்ம மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு நம்ம தோட்டத்து பக்கமெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமல்லங்கிறாங்க. ஆமாம்மா அதனால தான் நான் போயிட்டு வரலான்ட்டு இருக்கேங்கிறாங்க ரேவதி. சரி பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க, சீக்கிரமா வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியும் ராஜராஜனும் சொல்லி அனுப்புறாங்க. கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் கிளம்பி பாட்டியோட ஊருக்கு போறாங்க. ரேவதியும் கார்த்தியும் வந்ததை பார்த்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாமா ரேவதி. ஐயோ கையில என்னம்மா கட்டு? ரேவதி நான் உங்ககிட்ட பேசும்போது இதை பத்தியெல்லாம் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு பாட்டி தெரியாத மாதிரி கேட்குறாங்க. பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் நான் பொய் சொல்லிட்டு போனதுனால தான் எனக்கு கிடைச்ச தண்டனை இது. பாட்டிக்கு நம்ம ஆஸ்திரேலியா போற விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா கஷ்டப்படுவாங்க. அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச ரேவதி, இல்ல பாட்டி நான் பெங்களூர் போறதா புறப்பட்டு போனேன், போற வழியில இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க. ஓஹோ அப்படியா கதை அப்படின்னு பாட்டி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ரேவதி பொய் சொல்கிறான்னு நினச்சிட்டு பாட்டி சொல்கிறாங்க, இதை பாரு ரேவதி, ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி ஒரு நாளாக இருந்தாலும் சரி என் பேரனை விட்டு நீ போகிறது பெரிய தப்பு தெரியுமா? அங்கே போய் வந்தாலும் என் பேரன் கூட தான் நீ போகணுங்கிறாங்க. என்ன பாட்டி பேரனே சொல்கிறீங்களே, உண்மையிலுமே நிஜமாலுமே இவங்க தான் உங்கள் சொந்த பேரனா அப்படின்னு ரேவதிக்கு மறுபடியும் சந்தேகம் வருது. ஏண்டி அம்மா அப்படி கேட்குற அப்படின்னு பாட்டி கேட்கவும், ஆமாம் பாட்டி அன்னைக்கு அங்கே மண்டபத்துக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்தாங்கல்ல, அவங்களும் நம்ம ராஜா கிட்ட எவ்வளோ பவ்யமாக மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? அவங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இங்கே ஏர்போர்ட்டுக்கு போனோம், அங்கேயும் ஒருத்தர் ராஜா கிட்ட எவ்வளோ சகஜமாக பேசிட்டு போனாங்க தெரியுமா? திருமண இடமெல்லாம் ராஜாவுக்கு நிறைய பேர் பழக்கம் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தது கொஞ்ச நாள் தான், ஆனால் அதிகமாக யாருக்கிட்டையும் பழகாத இவருக்கு எப்படி வெளியூர்ல எல்லாம் இவ்வளோ பழக்கம் இருக்குன்னு கேட்குறாங்க ரேவதி. ரேவதி நீ தெரிஞ்ச விஷயத்த பற்றி கேட்குற, இன்னும் தெரியாத விஷயங்களை பற்றி சொன்னால் நீ மலைச்சு போயிடுவ தெரியுமா? யாருன்னு நினச்ச? சாமுண்டீஸ்வரிக்கு மருமக மட்டும் இல்லைம்மா, உண்மையிலுமே அவள் எனக்கு பேரன் தான். என் பொண்ணு அபிராமி இருக்காளே, அவள் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியெல்லாம் வச்சுருக்கான். அவள் பேரில் தான் என் பேரை எத்தனை கம்பெனியை உருவாக்கியிருக்கான் தெரியுமா? என் பேர்னு சாதாரணமான ஆள் நீ நினச்சிடாத. என் பேரனை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உன்கிட்ட சௌகரியமாக சாவகாசமாக பேசுறதுக்காக தான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன். கார்த்தி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி அதெல்லாம் இதுக்கு இப்போ அதை பற்றி பேசாதீங்கிறாங்க. அட நீ சும்மா இருப்பா. ரேவதி எப்போ உன்னோட அருமையும் பெருமையும் தெரியாமல் உன்னை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்சாலோ, இதுக்கப்புறம் நம்ம அவகிட்ட உண்மையெல்லாம் சொல்லாமல் இருக்கிறது நல்லதே இல்லைப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி உண்மைன்னு கேட்குறாங்க ரேவதி. இதா பாரு ரேவதி, நீ எந்த நாட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் சரி என் பேர் உன்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஒன்று நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்த டிரைவர் கிடையாது. என்னோட பேர் அபிராமியோட பையன். அபிராமியோட நீயும் என் பேரனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பாத யாத்திரை பழனி போயிட்டு வந்திருக்கா. நல்லபடியாக விரதத்தை முடிச்சுட்டு இப்போ கோயிலில் தான் இருக்காளாம். எனக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அபிராமி நல்லபடியாக விரதத்தையும் பூஜையும் முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறா. அதுக்காக தான் நான் உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் இங்கே வர சொன்னேங்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியா பாட்டி சொல்கிறீங்க? அப்போ அத்தை இங்கே வருவாங்களாங்கிறாங்க. ஆமாம் வருவா. அபிராமி இங்கே வர்ற விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பத்திரகாளியாட்டி அடைவான். நீங்கள் இங்கே வர்ற விஷயமும் உங்கள் அம்மாவுக்கு தெரியாதல்லன்னு பாட்டி கேட்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது பாட்டி, நாங்கள் தோட்டத்துக்கு போகிறதா சொல்லிட்டு வந்தோங்கிறாங்க ரேவதி. உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் என் மக பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா. நாள் பூரா இன்னைக்கு உங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாட்டி. பாட்டி இப்போ எதுக்கு அம்மாவை வர சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. என்னப்பா கார்த்தி, அபிராமிக்கு உன்னையும் உன் பொண்டாட்டியும் பார்க்கணுன்னு ஆசை. நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தானே பழனி வரைக்கும் பாத யாத்திரை போயிட்டு வந்திருக்கா. அம்மாடி ரேவதி, உன் ஜாதகத்துல கண்டம் இருக்குதாமே, நீ காட்டிய விட்டு 5 வருஷம் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜோசியர் சொல்லிட்டாராம். அதுக்கு நம்ம பூசாரி கூட பரிகாரம் பண்ணிட்டாராம். பரிகாரம் எல்லாம் கூட நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சாமே. சந்தோஷமா இருக்குமா. ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சிட்டு இதோட போச்சுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். வேலை கையில அடிபட்டதுனால பரவாயில்ல, வேற என்னால ஒண்ணுனா என்னமா செய்யறது. ஏதோ அபிராமி கடவுளே துணைன்னு பரிகாரமெல்லாம் பண்ணி பாத யாத்திரை வரைக்கும் போயிட்டு வந்ததுனால உனக்கு பிரச்சனையே இருக்காது. இனிமே நீ என் பேரன் கூட சந்தோஷமா வாழலாங்கிறாங்க பாட்டி. அத்தையை இப்பவே எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்குதுங்கிறாங்க ரேவதி. இப்போ வந்துருவா பாருங்கிறாங்க பாட்டி. சொன்ன மாதிரியே அபிராமி அம்மா வந்துடுறாங்க. அபிராமியை பார்த்ததும் ரேவதி ரொம்ப சந்தோஷமா போய் அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரேவதி கையில் இருக்கிற கட்டை பார்த்துட்டு பதறி போயிடுறாங்க. என்னம்மா ரேவதி கையில் என்ன கட்டுன்னு கேட்குறாங்க அபிராமி. அபிராமி என்ன நடந்ததுன்னு நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன்,
நீ கோயில் குளமெல்லாம் போயிட்டு ரொம்ப களைப்பா வந்திருப்ப. வாம்மா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அமர்ந்து உட்காந்து பேசலாம். கார்த்திகிட்ட சொல்றாங்க, இத பாருப்பா கார்த்தி, இப்பதான் ஒவ்வொரு விஷயங்களா எனக்கு நல்லது நடந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ப்பா. கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அந்த 2 நாள்ல கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு ரேவதியும் நீயும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குன்னு சொல்றாங்க பாட்டி. பாட்டி நான் சொன்ன மாதிரியே 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு நான் ஊருக்கே போலான்னு இருக்கேங்கிறாங்க கார்த்தி. அப்படியா? அப்படின்னா ரேவதி, ஏம்மா ரேவதி, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அம்மா எந்த ரூபத்துல நிப்பான்னு தெரியல. உங்க அம்மா ஒரு வேளை தடை போட்டா என்ன செய்வேன்னு கேக்குறாங்க. என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? என் புருஷன் எங்க இருக்காரோ அங்கதானே நான் இருப்பேன்னு சொல்றாங்க ரேவதி.